வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் கோபாலகிருஷ்ணன். ஐ எம் 19-year-old. ஸோ இதை தாண்டி பெருசாக என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டென்ட்குள்ளே போயிடலாம். கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்றதையும் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். அது என்னென்ன குவாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான். ஸோ நீங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டான பர்சனாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லிம்மான பர்சனாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான ஃபிட்டில் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு இருக்குது. அண்ட் செகண்ட் குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்டல் கிளாரிட்டி. ஸோ நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நீங்கள் கிளியராக யோசிச்சு அந்த டெசிஷன் எடுப்பீங்க. அண்ட் அந்த டெசிஷனில் எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்க. தேர்ட் குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது பீப்புளுக்கு தெளிவாக நீங்கள் சொல்லுவீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் பேசாமல் ரொம்ப கம்மியாகவும் பேசாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி முடிப்பீங்க. அந்த லாஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி உங்களை க்ரூம் பண்ணிவிட்டு நீட் அண்ட் க்ளீனாக ப்ரெசென்டபிளாக ஒரு பேஷனான பர்சனாக நீங்கள் உங்களை ஷோகேஸ் பண்ணுறீங்க. அண்ட் ஃபைனலி நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணி உங்களை நீங்களே கேர் பண்ணுற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் கேர் பண்ணி டேக் கேர் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இதெல்லாம் தான் அந்த டாப் 5 குவாலிட்டிஸ். இப்போ இந்த 5 குவாலிட்டிஸும் உங்களோட லைஃப்பில் இருந்துச்சு, உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் பி ஆசம். உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் உங்களோட லைஃப்பும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகுது. ஸோ பட் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் அந்த லைஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி எனக்கு இல்லை, பட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி என்னை மாதிரி இருக்கிற பர்சனுக்குலாம் எப்படி அந்த 5 குவாலிட்டிஸும் கொண்டு வரதுன்றதை பற்றி நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த 5 குவாலிட்டிஸும் நம்மளோட லைஃப்பில் கொண்டு வரணும்னா நம்மளோட பர்சனல் லைஃப்பை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் முடியும். அது வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் நான் ஒரு 2 இயர்ஸாக அந்த 5 குவாலிட்டிஸ் அட்டைன் பண்ணுன்றதுக்காக தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நான் என்னால் ஒரு 25% லீட் பண்ண முடியாது, தவிர என்னால் அதை கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ண முடியல. பிகாஸ் நான் இன்ன வரைக்கும் என்னோட பர்சனல் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணல. இட் மீன்ஸ் நான் இப்போ ஒரு 9 to 5 ஜாப் போயிட்டு இருக்கேன்னா அது என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப். அதை தாண்டி மிச்சம் இருக்க டைமில் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்றதை பொறுத்து தான் என்னோட பர்சனல் லைஃப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எனக்கு என்ன ஃபுட் கிடைக்குதோ அது எல்லாமே சாப்பிட்டுட்டு நான் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் சும்மாவே அப்படியே இருந்தேன்னா நான் கண்டிப்பாக ஓவர் வெயிட்டில் தான் இருப்பேன். பட் இப்போ இதுவே அந்த மிச்சம் இருக்கிற டைமில் நான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டான டயட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஃபிட்டான ஒரு பர்சனாக இருப்பேன். இந்த மாதிரி தான் அந்த 5 குவாலிட்டிஸும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி நம்மளோட பர்சனல் லைஃப்பை கரெக்டாக லீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த 5 குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் நம்மளோட லைஃப்பில் நம்ம இருக்கணும்னா நம்மளோட பர்சனல் லைஃப்பை கேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரன் பண்ணால் தான் நமக்கு எல்லாமே இருக்கும்ன்ட்டு. பட் அந்த எல்லா குவாலிட்டிஸுமே ஒரே நாள் என்னோட லைஃப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ண மட்டும் கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அது எல்லாத்துக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நாள் நம்மளுக்கு எந்த ஒரு அவேர்னஸும் தெரியாமல் இருந்துட்டோம். பட் மேபி உங்கள் பர்சனல் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சவங்க ஆல்ரெடி நிறைய கேர் எடுத்து நீங்கள் உங்களோட லைஃப் லீட் பண்ணியிருக்கீங்க. பட் இதே மாதிரி இது வரைக்கும் கேரே பண்ணல, இதுக்கப்புறம் நான் எப்படி பில்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருந்தீங்கன்னா எல்லா கன்ஃபியூஷனும் தள்ளி வச்சுட்டு உங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி என்னோட கான்ஃபிடன்ஸ்லாம் பூஸ்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும், அதே மாதிரி இதுக்கப்புறம் என்னோட பர்சனல் லைஃப்பில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சேலரிஸ்லாம் இருக்குது, எப்படி நானும் ஒரு சில விஷயத்தில் ஓவர் கம் பண்ணுறேன்றதை இந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். And for more interesting video like this about our personal life, hit the subscribe button and I see you on the next interesting video. Until this, I am Gopalakrishnan and I see you on the next interesting video.